ஓம் சாந்தி. இந்தியாவின் டெல்லியின் ஓம் சாந்தி ரிட்ரீட் நிலையத்தில் சேவையாற்றிக் கொண்டிருப்பவரும் 30 வருட தவ யோகியுமான சகோதரர் ஷாதிக் அலி அவர்களின் மட்டக்களப்பு வருகை கடந்த 28/3/2025 அன்று சகோதரர் ஷாதிக் அலி அவர்கள் மட்டக்களப்பு பிரம்மகுமாரிகள் நிலையத்தை வந்தடைந்து எமது பிராமண குடும்பத்தினரால் இதயபூர்வமாக வரவேற்கப்பட்டார். अभिनंदन करते दिल से आपका, स्वागत करते हैं दिल से आपका, अभिनंदन करते दिल से आपका, हाय इंतजार, स्वागत करते हैं. மறுநாள் 29/3/2025 அன்று விசேடமாக மட்டக்களப்பு பகுதியில் சேவையாற்றிக் கொண்டிருக்கும் நிலையவாசிகளுக்கான வகுப்பானது சகோதரர் ஷாதிக் அவர்களினால் நிகழ்த்தப்பட்டது. இந்த ஒன்றுகூடல் நிகழ்வில் 55 நிலையவாசிகள் கலந்து கொண்டனர். மறுநாள் 30/3/2025 அன்று பிராமணர்களுக்கான அரை நாள் ஒன்றுகூடல் நிகழ்வானது ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. இவ்வொன்று கூடலின் முதலாவது நிகழ்வாக வரவேற்பு நடனம் மற்றும் ஏனைய கலாச்சார நிகழ்வுகள் இடம்பெற்றன. பின்னர் மட்டக்களப்பு பிரம்மகுமாரிகள் நிலைய பொறுப்பாளரும் இலங்கை நிலைய முகாமைத்துவ குழுவின் ஓர் அங்கத்தவருமான சகோதரர் சுரேஷ் அவர்களினால் வரவேற்புரை நிகழ்த்தப்பட்டது. பின்னர் எமது தெய்வீக சகோதரர் ஷாதிக் அவர்களுக்கான எமது பிராமண குடும்பத்தின் சார்பான வரவேற்பு நிகழ்வு இடம்பெற்றது. ஆன்மீக மலருக்கு வளர்ச்சியை வழங்கி வைப்பதற்காக அடுத்த நிகழ்வாக சகோதரர் ஷாதிக் அவர்கள் இஸ்லாமிய மதத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும் எவ்வாறு இறை கோட்பாடுகளை ஏற்று தன்னை முழுமையாக இறை சேவைக்கு அர்ப்பணித்தார் என்ற தனது பிராமண வாழ்வின் அனுபவ பொக்கிஷங்களை எமது பிராமண குடும்பத்தினரிடம் பகிர்ந்து கொண்டு அனைவரையும் உற்சாகமூட்டினார். அடுத்த நிகழ்வாக பிராமணர்களுக்கான விசேட பயிற்சி பட்டறையை சகோதரர் சுரேஷ் அவர்கள் வழிநடத்தினார். பின்னர் சகோதரர் ஷாதிக் அவர்களுடன் பிராமணர்களுக்கான கேள்வி பதில் நிகழ்வானது சகோதரர் சுரேஷ் அவர்களினால் வழிநடத்தப்பட்டது. அடுத்து சகோதரர் ஷாதிக் அவர்களுக்கு மட்டக்களப்பு பிராமண குடும்பம் சார்பாக நினைவு பரிசானது சகோதரர் சுரேஷ் அவர்களினால் வழங்கி வைக்கப்பட்டது. நிகழ்வின் இறுதியாக அனைத்து பிராமணர்களும் தோழி மற்றும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டனர். இந்த நிகழ்வில் மொத்தமாக 200க்கும் மேற்பட்ட பிராமணர்கள் கலந்து கொண்டு நன்மை அடைந்தனர். மாலை சகோதரர் அவர்கள் கொக்கட்டிச்சோலையில் உள்ள எமது ஜோதிர்லிங்க கலைக்கூடத்தை பார்வையிட சென்றிருந்தார். மறுநாள் 31/3/2025 அன்று அதிகாலை 5:30 மணியளவில் சகோதரர் ஷாதிக் அவர்கள் மட்டக்களப்பு நிலையத்திலிருந்து விடைபெற்று தனது சேவை பயணத்தை மலையகத்தை நோக்கி தொடர்ந்தார். இலங்கையின் மலையக பகுதிகளில் அமைந்துள்ள பிரம்மகுமாரிகள் ராஜயோக நிலையங்கள் நோக்கிய ஆன்மீக சகோதரர் ஷாதிக் அவர்களின் விஜயம்.
சகோதரர் அவர்களின் குறித்த விஜயத்தின் வரிசையில் 31/3/2025 அன்று பதுளை நிலையத்தை காலை வந்தடைந்தார். அங்கே சகோதரர் அவர்களின் விசேட வகுப்பானது காலை 9 மணி முதல் 11 மணி வரை இடம்பெற்றது. இந்த வகுப்பில் பிராமணர்கள் சுவாரஸ்யமான முறையில் கலந்து கொண்டதுடன் நன்மை அடைந்தனர். இதில் 53 பிராமண அங்கத்தவர்கள் கலந்து கொண்டு நன்மை அடைந்தமை குறிப்பிடத்தக்க விடயமாகும். குறித்த நாள் மதிய நேரம் சகோதரர் அவர்கள் பண்டாரவளை நிலையத்தை சென்றடைந்தார். அங்கேயும் 65 பிராமண அங்கத்தவர்கள் சகோதரர் அவர்களின் வகுப்பில் கலந்து கொண்டு நன்மை அடைந்தனர். அதே தினம் மாலை 4 மணி அளவில் நுவரெலியா மாவட்டத்தில் உள்ள டான்சின நிலையத்தில் பிராமணர்களுக்கான ஒன்று கூடல் இடம்பெற்றது. இதிலும் 30க்கும் மேற்பட்ட பிராமண அங்கத்தவர்கள் கலந்து கொண்டு நன்மை அடைந்தனர். ஏப்ரல் 1ஆம் தேதியன்று மல்லிகைப்பூ நிலையத்தில் பிராமணர்களுக்கான அரை நாள் ஒன்று கூடல் இடம்பெற்றது. இதிலும் 100க்கும் மேற்பட்ட பிராமண அங்கத்தவர்கள் கலந்து கொண்டு நன்மை அடைந்தனர். குறித்த தினம் மாலை ஹட்டன் நிலையத்தில் பிராமணர்களுக்கான ஒன்று கூடல் இடம்பெற்றது. இதில் 30க்கும் மேற்பட்ட பிராமணர்கள் கலந்து கொண்டு நன்மை அடைந்தனர். மேலும் 2ஆம் தேதி காலை ஸ்ரீபாத நிலையத்தில் பிராமணர்களுக்கான முரளி வகுப்பு மற்றும் ஒன்று கூடல் இடம்பெற்றது. இதிலும் பிராமண அங்கத்தவர்கள் உற்சாகமாக கலந்து கொண்டனர். தொடர்ந்து மலையகத்தை சேர்ந்த நிலையவாசிகளுக்கான ஒன்று கூடலும் இடம்பெற்றது. மேலும் ஸ்ரீபாத பிரம்மகுமாரிகளின் விசேட ஒழுங்கமைப்பாக ஸ்ரீபாத பிரதேசத்தை சேர்ந்த முக்கிய பிரமுகர்களுக்கான ஒன்று கூடலும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிகழ்விலும் 50க்கும் மேற்பட்ட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்திருந்தனர்.